to students நான் வந்து என்ன செய்கிறேன் அப்படின்னா எக்ஸாம்பிளும் சம் எக்ஸசைஸ் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸும் என்ன செய்கிறேன் அப்படின்னு வச்சுன்னா இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் சாப்டரில் வந்து ஃபஸ்ட் லெசன் 12th ஃபஸ்ட் லெசனை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ லிசன் பண்ணுங்கள். எக்ஸாம்பிள் 1 ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா கால்குலேட் த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் 1 coulomb ஆஃப் நெகட்டிவ் சார்ஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கால்குலேட் த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணணும், கால்குலேட் பண்ணணும். எதில் கால்குலேட் பண்ணணும்? 1 coulomb அப்படின்னு கொடுத்துட்டான். எவ்வளவு? 1 coulomb ஆஃப் நெகட்டிவ் சார்ஜ். அப்போ சார்ஜ் வந்து நம்மளுக்கு எவ்வளோ கொடுத்துட்டான்? 1 coulombனு கொடுத்துருக்கான். ஸோ நான் சார்ஜ் அப்படிங்கிறத நம்ம Q அப்படின்னு எழுதுவோம். கரண்ட் அப்படிங்கிறத Iன்னு எழுதுவோம். நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது N. ஓகேவா? ஸோ நம்ம வந்து என்னது அப்படின்னா இப்போ எலக்ட்ரானுடைய வேல்யூ வந்து எப்பயுமே வந்து என்ன அப்படின்னா அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ எலக்ட்ரானுடைய என்னது வேல்யூ, சார்ஜ் வேல்யூ வந்து என்னன்னா 1.6 × 10⁻⁻19 coulomb. இது வந்து பேசிக்காக நம்ம எப்பயுமே என்ன செய்யணும், ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்கணும். ஓகேவா? இது மெமரி பண்ணி தான் வச்சுருக்கணும். கொஷினில் இந்த நிமிஷம் இங்கே கொடுக்க மாட்டாங்க. பாருங்கள் எப்படி கொடுத்துருக்காங்க கொஷின், வெறும் கால்குலேட் த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் 1 coulomb ஆஃப் நெகட்டிவ் சார்ஜ் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம தான் என்ன செஞ்சுருக்கணும், வந்து எவ்வளவு அப்படிங்கிறத நம்ம என்ன செஞ்சுருக்கணும், மெமரைஸ் பண்ணி வச்சுருக்கணும். ஸோ இந்த லெசனில் நீ வந்து இந்த லெசனில் இதில் ஃபுல்லாமே இனிமேல் நம்ம என்னன்னா +2 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன செய்யணும், கண்டிப்பாக இந்த இதை வந்து என்ன செஞ்சுருக்கணும், தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஸோ = 1.6 × 10⁻⁻19 coulomb. மறக்கவே கூடாது. ஸோ coulomb சார்ஜ் வந்து என்ன கொடுத்துட்டா, நெகட்டிவ் சார்ஜ் 1 coulomb. ஸோ 1 coulomb நம்மளுக்கு என்ன தேவை, கால்குலேட் பண்ணணும், நம்பர் ஆஃப் எலக்ட்ரான். ஓகேவா? அது என்ன தேவை. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னு வச்சுன்னா பேசிக்கில், அதாவது என்னது குவான்டைசேஷன் ஆஃப் ஓகே அப்படிங்கிறத ஒரு இதில் வந்து என்ன செய்வீங்க, குவான்டைசேஷன்ஸ் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் குவான்டைசேஷன்ஸ் அப்படிங்கிறதுல வந்து என்ன செய்து படிப்பீங்க. ஸோ நம்ம வந்து என்னது சார்ஜை வந்து குவான்டைசேஷன் பண்ணுறதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா Q = NE. ஓகேவா? ஸோ இப்போ இதில் இருந்து நம்மளுக்கு என்ன தவிரங்க, Q = NE. சார்ஜ் அப்படிங்கிறது என்னது, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தான் சார்ஜ். ஓகேவா? N × E எலக்ட்ரான்ஸ். சரி, நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, 1 coulomb ஆஃப் நெகட்டிவ் சார்ஜஸ் என்னது, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தான் தேவை. ஸோ அப்போ எண்ணை மட்டும் இங்கிட்ட வச்சுட்டு Q/E கொண்டு போகலாம். Q அப்படிங்கிறது என்னது, 1 coulomb. ஸோ 1. E அப்படிங்கிறது நம்மளுக்கு வேல்யூ தெரியும், 1.6 × 10⁻⁻19. ஸோ இந்த 10⁻⁻19 மேலே ப்ளஸ் பண்ணணும், ப்ளஸில் போயிடும். ஸோ 10⁻+19 போட்டிருக்கு. ஸோ 1.6 நான் அந்த 1.6 நல்லா ஹோல் நம்பரை மாற்றுறதுக்காக என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 10 மல்டிபிள் பண்ணி 10 டிவைட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து கீழே வந்து என்ன இருக்கும், நம்மளுக்கு 16 அப்படிங்கிற ஹோல் நம்பராக கிடச்சிடும். ஸோ மேலே வந்து என்ன இருக்கும், 10⁻19 × 10 இருக்கும். ஸோ நம்ம 10⁻20 எழுதிக்கலாம். பட் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, கீழே 16 இருக்கா, ஸோ செகண்ட் டேபிளில் அடிப்புக்கலாங்கிறதுக்காக நான் 2 10 தனித்தனியாக எடுத்துக்கிறேன். 10 × 10 × 10⁻18 எடுத்துக்கிறேன். ஸோ டோட்டலாக 10⁻20. சரியா? ஸோ 10⁻18 இங்கே ஒரு 10 இருக்குது, இதில் ஒரு 10 இருக்குது. அப்போ 10. ஓகேவா? 10⁻20. ஸோ இப்போ என்ன இருக்குது, அப்போ நான் வந்து கேன்சல் பண்ணுறேன். 8 2s are 16, 5 2s are 10. அகைன் வந்து என்னது 4 2s are 8, என்னது 5 2s are 10. ரிமைனிங் 1 4s are 4, 1 4s are 4, 2 4s are என்னது 1, ரிமைனிங் 1 இருக்கும். ஸோ வந்து என்ன இருக்கும், 10 எத்தனை விடும், 2 4s are 8. ஸோ ரிமைனிங் 2, 5 4s are 20, 1.25. ஸோ நம்மளுக்கு ஏற்கனவே டேபிள் தெரியும், 125 5 வந்து மல்டிபிள் பண்ணும்போது 625 கிடைக்கும். இங்கே வந்து நம்மளுக்கு என்னது டெசிமல் பாயிண்ட்ஸு 2 பாயிண்ட்ஸில் தள்ளி வைக்கிறோம். ஸோ 6.25 × 10⁸ அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதுதான் நம்மளுக்கு என்னது N. ஸோ N = 6.25 × 10⁸ எலக்ட்ரான்ஸ். ஓகே, ரொம்ப ஈஸியான சம்மு, ஃபஸ்ட்டு சம்மு. ஓகே, பட் நம்ம சார்ஜஸ் எப்பயுமே என்ன செஞ்சுக்கணும், மெமரி பண்ணி வச்சுக்கணும். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.